வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனலுமாக உங்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய ஆய்வுக்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் குடைப்பாறை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில்தான், பாறைப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில்தான் நாம் இப்ப வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு புதிதாக இருக்கும். சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஆய்வின் அறிக்கையைத்தான் நான் இப்ப பார்வையிட வந்திருக்கிறோம். இந்த ஆய்வு பாத்தீங்கன்னா சமீபத்தில் செய்தித்தாள் மற்றும் ஊடகங்களில் நீங்கள் வெளிவந்த இந்த ஆய்வின் அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு தொல்லியல் துறையின் ஆய்வு அறிக்கையாக இந்த கண்டுபிடிப்பு உள்ளது நண்பர்களே. அதைத்தான் நாம் பார்வையிட வந்திருக்கிறோம். இது பெருங்கற்கால பாறையும் அதில் காணப்படக்கூடிய கல்லாங்குழிகளும் என்று இதை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த குழிகள் வேற ஒன்றும் கிடையாது. இது பழங்காலத்தில் வாழ்ந்த மக்களின் அவர்களுடைய நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு சின்னம்தான் இந்த பெருங்கற்கால நினைவு சின்னம். கல்லாங்குழிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குழிகள் மனித இனத்தின் தொன்மையான காலத்தையே இது காட்டுகிறது. சுமார் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குழிகள் உருவாக்குவது வழக்கமாக இருந்தது. அதன் பேரில்தான் சமீபத்திய கல்லாங்குழிகள். இந்த கல்லாங்குழிகள் பார்ப்பதற்கு ஒரு பணியார குழியை போன்றே காட்சியளிக்கும். இந்த பாறையில் காணப்படக்கூடிய இந்த குழிகள் 3 தொகுதிகளாக கிட்டத்தட்ட ஒரு 44 குழிகளை நாம் காண முடியும். ஒவ்வொரு குழியும் ஆழம் சுமார் 0.5 மீட்டரிலிருந்து 4 சென்டிமீட்டர் ஆழமும், இதன் அகலம் பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரிலிருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் அகலமாக ஆய்வின் அறிக்கையில் சொல்லப்படுகிறது நண்பர்களே. இந்த குழிகள் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று இணைக்கக்கூடிய ஒரு கால்வாயாக ஒரு கோடும் உள்ளது நண்பர்களே. இது என்ன மாதிரியான வாய்க்கால் இந்த குழிகளுக்கு உள்ள தொடர்பை காட்டுகிறது என்றால் அவருடைய உறவு முறையைத்தான் தொல்லியல் துறையின் அறிக்கை முடிவாக சொல்லப்படுகிறது நண்பர்களே. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இதுதான் அந்த கல்லாங்குழிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குழிகள். பார்ப்பதற்கு பணியார குழிகள் போன்றே தோன்றும். ஒரு சில குழிகளுக்கு ஒரு இணைப்பு கால்வாய் உள்ளது. அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு உறவு முறையை குறிக்கும் என்பது. இது ஒரு 3 பிரிவுகளாக இந்த இடத்தில் உள்ளது நண்பர்களே. இந்த ஊரின் கிராமத்தின் மக்கள் மூலமாகத்தான் இந்த இடத்தை நாங்கள் கண்டுபிடித்து வந்தோம். மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தென்பகுதியில் அமைந்த ஒரு மையானக்கரை செல்லும் வழியில் இருக்கிறது இந்த குடை போன்ற இந்த பாறையில் இந்த அடையாள நினைவு சின்னங்கள். கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தாலும் இதை பார்க்கும்போது முன்னோர்கள் இன்னும் நம்மளுடன் வசிக்கிறார்கள் என்பது மிக உறுதியாகிறது நண்பர்களே. இந்த கல்லாங்குழிகள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவியும் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொலிவியா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் தொல்லியல் அறிக்கை தெளிவாக சொல்லப்படுகிறது நண்பர்களே. இது தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த பொக்கிஷம் மிக வியப்பாகத்தான் உள்ளது நண்பர்களே. இதன் கீழே நீங்கள் பார்க்கும்போது சில கோடுகள் வரையப்பட்டிருக்கிறது. 3 சென்டிமீட்டரிலிருந்து 4 சென்டிமீட்டர் உயரமுள்ள கோடுகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோடுகள் ஒரு 3 பிரிவுகளில் எண்ணப்படும் போது ஒரு 131 கோடுகளாக இங்கு காட்டப்படுகிறது நண்பர்களே. அதுதான் அந்த கோடுகள். இந்த கோடுகளை தொல்லியல் துறை ஆய்வு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த கல்லாங்குழியை உருவாக்குவதற்கு மனிதன் செலவழிக்கப்பட்ட நேரமாக நாளாக இருக்கலாம் என்றும் இதன் தெளிவாக இந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட இந்த கல்லமைப்பு பார்ப்பதற்கு குடை போன்றதாக இருந்தாலும் இந்த ஊர் பகுதி மக்கள் இதை ஒரு குடவரையத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த கோடுகள் அனைத்தும் உலோக ஆணிகளால் உருவாகிறது. இதன் மூலம் தமிழகத்தில் பெருங்கற்காலமும் உலோக காலமும் சமகாலமாக நினைப்பூட்டுகிறது நண்பர்களே. பார்ப்பதற்கு ஒரு குடையை போன்று இருக்கும் இந்த பெருங்கற்கால நினைவு சின்னம் என்றும் அழியா வண்ணம் நம் நெஞ்சில் இருக்கிறது நண்பர்களே. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அடுத்தடுத்து புதிய கண்டுபிடிப்புகள் மீண்டுமாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி நண்பர்களே. இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்.